ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிடி குறிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம விஜயகாந்த் கூட ஊர்வசி நடித்த 4 படங்களை பற்றி பார்க்க போகிறோங்க. அது என்னென்ன படங்கள், எந்த வருஷம் ரிலீஸ் ஆகிருக்கு, என்ன கேரக்டரில் நம்ம ஊர்வசி விஜயகாந்த் கூட நடிச்சிருக்கிறாப்புல அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம விஜயகாந்த் கூட ஊர்வசி நடித்த 4 படங்கள், அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்த்துலாங்க. ஃபஸ்ட்டு படம் பார்த்திங்கன்னா 1984ஆம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய 32வது வயசில் மாமன் மச்சான் அப்படிங்கிற படம் தாங்க. இதில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாகவே நம்ம ஊர்வசி நடிச்சிருக்கிறாப்லங்க. இதில் நம்ம விஜயகாந்த் வந்து மகேஷ் அப்படிங்கிற கேரக்டரில் செம்ம சூப்பராகவே நடிச்சிருக்காப்லங்க. இந்த படத்தை டேரக்டர் ராமநாராயண் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்லங்க. இந்த படத்துக்கு இசை வந்து சங்கு கணேஷ் இசையமைச்சிக்காப்லங்க. இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தில் உள்ள கதை பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது படத்தை பற்றி பார்த்தலாம். ரெண்டாவது படம் 1984ஆம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய 32வது வயசில் வேங்கையின் மைந்தன் அப்படிங்கிற படம் தாங்க. இதில் நம்ம நளினி நடிச்சிருக்காப்புல. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஊர்வசி வந்து எஸ்வி சேகருக்கு ஒய்ஃபாக நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து பாம்பாட்டி அப்படிங்கிற கேரக்டரில் செம்ம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புல. இந்த படத்துக்கு இசை சங்க கணேஷாக இசையமைச்சிருக்காப்புலங்க. மூணாவது படத்தை பற்றி பார்த்துலாங்க. மூணாவது படம் 1984ஆம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய 32வது வயசில் வெள்ளை புறா ஒன்று அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் நம்ம ஊர்வசி நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாகவே நடிச்சிருக்காப்லங்க. இதில் நம்ம விஜயகாந்த் வந்து ஜீவா அப்படிங்கிற கேரக்டரில் செம்ம சூப்பராகவே நடிச்சிருக்காப்லங்க. இந்த படத்தை டேரக்டர் கங்கையமான் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இந்த படத்துக்கு இசை வந்து இளையராஜா தான் இசையமைச்சிருக்காப்லங்க. இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தில் உள்ள பாட்டு கதை எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாலாவது படத்தை பற்றி பார்த்துலாம். நாலாவது படம் 2003ஆம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய 51வது வயசில் தென்னவன் படம் தாங்க. தென்னவன் படத்தில் நம்ம கிரண் வந்து விஜயகாந்துக்கு ஜோடியாக நடிச்சுக்காப். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்வசி நாசருடைய ஒய்ஃபாக நடிச்சுக்காப்லங்க. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து தென்னவன் ஐஏஎஸ் அப்படிங்கிற கேரக்டரில் செம்ம சூப்பராகவே நம்ம விஜயகாந்த் நடிச்சுக்காப்லங்க. இந்த படத்தை டேரக்டர் ஏஎம் நந்தகுமார் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இந்த படத்துக்கு இசை வந்து யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிக்காப்லங்க. இந்த படத்தில் நம்ம ஊர்வசி நடிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகாந்த் கூட ஊர்வசி 4 படங்கள் நடிச்சிருக்காப்ல. 2 படத்தில் ஜோடியாகவும் 2 படத்தில் இன்னொரு ஆக்டருக்கு ஒய்ஃபாகவும் நடிச்சிருக்காப்லங்க. இந்த 4 படத்தில் எந்த படத்தில் பெஸ்ட்டாக நம்ம விஜயகாந்த் கூட நடிச்சிருக்காப்ல ஊர்வசி அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலிடி குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.